அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ ஒரு டவுட் கேட்டிருக்காங்க நம்ம சித்தா ஸ்காலர் சேனல்ல. சார் எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது நான் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மென்ட் கோட்டா, ஆல் இண்டியா கோட்டான்னு 3 அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன். ஓகே போடுங்க. கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது, நான் 4 தடவ பே பண்ணணுமா? 4 டைம்ஸ் பே பண்ணணுமான்னு கேட்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கும், செல்ஃப் ஃபினான்சிங், ஆல் இண்டியா கோட்டா, மேனேஜ்மென்ட்டுக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலா 30,000 பே பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. இதாச்சும் ஒரு கோட்டால தானே சார் சீட் அலாட் ஆகும். அப்போ நெனச்ச அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிருமா? ரீஃபண்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுவரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஏட் ஏ சாரி டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆன்லைன்ல நடக்குதுங்க. இந்த ஆன்லைன் நடக்கிற சமயத்தில, நமக்கு இந்த மாரியான டேட்டா வந்து தெளிவா இல்ல. எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெளிவா இல்ல. மற்றபடி நீங்க 4 டைம் பே பண்ண தேவையில்ல. நீங்க 3 கோட்டாக்கும் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம 3 டைம்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அது இவ்ளோ அமௌண்ட் வராது. நான் தெளிவா இந்த அமௌண்ட் தான் வரும். அது எப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்துரும். இந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க எந்த அளவுக்கு முன்னிலையில இருக்கீங்கன்னு தெரிஞ்சிரும். உங்களுக்கு கவர்ன்மென்ட் கோட்டால பே பண்ணணுமா? செல்ஃப் ஃபினான்சிங்ல சரண்டர்ஸ் கவர்ன்மென்ட் கோட்டால இருக்கக்கூடிய சரண்டர் சீட்ஸ்ல பே பண்ணணுமா? அத எஸ்எஃப்ன்றது என்னன்னா, கவர்ன்மென்ட் கோட்டால இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல ஒரு சில கோட்டாஸ்ல இருக்கும்ல. அந்த 2க்கும் ஒரே ஒரு 5,000 தான். உங்களுக்கு அந்த சீட்டுக்கும் ஒரே 5,000 தான். இந்த சீட்டுக்கும் ஒரே 5,000 தான். ஸோ தனித்தனியா கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதன் பிறகு ஆல் இண்டியா கோட்டான்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அது மூலியமா சாய்ஸ் ஃபில்லிங் பண்றீங்க அப்டின்னா, 10,000 கட்டுற மாரி இருக்கும். மேனேஜ்மென்ட் கோட்டால அது சாய்ஸ் ஃபில்லிங் சமயத்தில மட்டும் தான். ஸோ மேனேஜ்மென்ட் கோட்டானா அதுக்கு ஒரு 10,000 கட்டுற மாரி இருக்கும். இப்போ எனக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கும், ஆல் இண்டியா கோட்டா மட்டும் போதும் சார் எனக்கு அப்டின்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க 15,000 மட்டும் கட்டினா போதும். ஸோ, இப்போ 5,000 அந்த கட்டியிருக்கீங்க இல்லையா? இந்த கவர்மெண்ட் கோட்டா மூலியமா ஒரு கவர்மெண்ட் பாளையங்கோட்டை எடுத்துட்டீங்க. சித்தா காலேஜ் எடுத்துட்டீங்க. அப்ப இதில அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? இந்த அமௌண்ட்ன்றது நீங்க சீட் எடுக்கல அப்டின்னா, அது கண்டிப்பா ரீஃபண்ட் ஆயிடும். பட் இதுவரைக்கும் அதுக்கான டைம்லைன் சொல்லப்படல. எப்பவுமே எந்த ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனாலும் எஃப்ஏக்யூன்னு ஒண்ணு ரிலீஸ் ஆகும். இதுவரைக்கும் எஃப்ஏக்யூ ரிலீஸ் ஆகல. அதனால உள்ள குழப்பங்கள்னால தான் எத்தன நாள்ல இதாகும்னு தெரியல. இப்ப இது ஏஐசிசினா அவங்க அனவுன்ஸ் பண்ணதுலருந்து அவங்க சொல்றது 45 டேஸ்ல உங்களுக்கு வந்து இதாயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. பட் இங்க வந்து அந்த மாரி இன்ஃபர்மேஷன்ஸ் குடுக்கப்படல. சரி சார், அப்ப நான் கவர்மெண்ட் கோட்டால கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸான இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு திருநெல்வேலியில ஒரு பிரைவேட் சித்தா மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். திருநெல்வேலியில பிரைவேட் சித்தா காலேஜ் கிடையாது. ஸோ திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் சித்தா காலேஜ்ல கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அப்படின்னா, நீங்க அந்த ஒரே ஒரு 5,000 முதல்ல கவர்மெண்ட்டுன்னு கட்டுனீங்க இல்லையா? அந்த 5,000 எனாஃப். இந்த செல்ஃப் ஃபினான்சிங் சரண்டர் சீட்ஸ்க்கான 5,000 அப்படின்னு செப்பரேட்டா கட்ட தேவையில்லை. ஸோ இவ்வளோதான். ஸோ அதனால வேற எதுவும் கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ நம்மட்ட கேட்டிருக்கிறதே மொத்தம் 3 அப்ளிகேஷன் தான். 1, 2 அதன் பிறகு 3 ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கான அப்ளிகேஷன். அதில வந்து நீங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது அன்னைக்கு ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் தெளிவா தெரியல சார் அப்படின்ட்டு. ஸோ ஆல் இண்டியா கோட்டாக்கான சீட்டுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இருக்கக்கூடிய சீட்டுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்ல ₹1,000 கட்டுற மாரி இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லக்கூடிய அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்ன்னு ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்க. அப்போ ஒரு ₹1,000 கட்டுற மாரி இருக்கும். அது வந்து ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீக்கு. அதன் பிறகு இன்கேஸ் சீட் அலாட் ஆகுது. டவுன்லோட் பண்ண போறீங்க. அலாட்மென்ட் ஆர்டர ஐ மீன் டைம் ஆஃப் சப்மிஷன் அதாவது நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே ரூ. 1000 கட்டிறணும். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போற டைம்ல கன்ஃபார்ம் பண்ணுவீங்கல்ல, அப்போ ஒரு 10,000 கட்டணும். அதன் பிறகு சாய்ஸ் ஃபில்லிங் ஃபைனல் பண்ணி சீட் அலாட் ஆன பிறகு, அந்த அலாட்மென்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றப்போ ஒரு 15,000 கட்டுற மாரி இருக்கும். இதுதான் ஆல் இண்டியா கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்கக்கூடிய சீட்ட வந்து எடுக்கிறதுக்காக. கவர்மெண்ட் கோட்டா மூலியமா ஆல் இண்டியா கோட்டாக்காக. அதன் பிறகு செல்ஃப் ஃபினான்சிங் அதாவது மேனேஜ்மென்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இது வந்து மேனேஜ்மென்ட் கோட்டாக்கான ஃபீஸ் இப்ப சொல்லப் போறேன். மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 மினிட்டு. கொஞ்சம் டீட்டெயில்டாவே உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டா ஈஸியா புரியும் இல்லையா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ₹1,000 கட்ற போறீங்க. அது அப்ளை பண்றப்போ. 8ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணிருவீங்க இல்லையா? அப்ப பே பண்ற மாரி இருக்கும். ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ ஒரு ₹1,000 கட்ற மாரி இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு நான் ஒரு 5 காலேஜ் செலக்ட் பண்ணிட்டேன் சார். அப்ப சப்மிட் பண்றப்போ ஒரு 10,000 கட்டுற மாரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபைனல் அலாட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ண போறீங்க அப்புட்ன்றப்போ காலேஜ் செலக்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து
கண்டிப்பா வந்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறப்போ 15,000 கட்டுற மாரி இருக்குங்க. இந்த விஷயத்த மட்டும் தெளிவா வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்தது நான் சொன்னேன்ல, கவர்மெண்ட் சீட்டும் கவர்மெண்ட் வந்து பிரைவேட் காலேஜில ஒரு குறிப்பிட்ட வகையான சீட்ஸ வந்து ஒதுக்கி வச்சிருக்கும் உங்களுக்காக. ஸோ, அப்ப அந்த மாரி சீட்ல நீங்க வந்து போறீங்க அப்படின்னா, அதுக்கான ஃபீஸ் அப்படின்றது, அவங்க சொல்லியிருக்கிற அமௌண்ட் அப்படின்றது, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சமயத்தில ஓபிசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் வந்து ₹500 பே பண்ணணும். கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா, ₹500 பே பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்றது பே பண்ண தேவையில்ல அப்ளை பண்ணுறப்போ. ஸ்பெஷல் கேட்டகரியா இருந்தா ரூ. 100 ரூ. 100. அப்புறம் எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா கட்ட தேவையில்லன்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்லைன் ப்ராசஸிங் ஃபீ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் எந்த கேட்டகரியா இருந்தாலும் ரூ. 500 கம்பல்சரி மேண்டேட்டரி. அதன் பிறகு அட்வான்ஸ் டியூஷன் ஃபீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5000 அப்படின்றது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அதை சப்மிஷன் பண்ணுறோம் இல்லையா? அந்த டைமில பண்ணணும். இதே உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்ஸ்க்கு கீழ இருக்கு. வேலிட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா, அது வந்து வேண்டாம் என்று சொல்லியிருப்பாங்க. அது வந்து அந்த சமயத்தில உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. அதன் பிறகு அம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்லோடு நம்ம சப்மிஷன் சாய்ஸ் ஃபில்லிங் சப்மிட் பண்ணுறப்போ, மறுபடியும் நீங்க வந்து ஃப்ரீயா சொல்லியிருப்பாங்க. பட் அட் த டைம் ஆஃப் சப்மிஷன்ல நம்ம வந்து இன்கம் லெஸ் தேன் 2.5 லேக்ஸ் இருந்துச்சு, சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா, அவங்க ஃப்ரீன்னு சொல்றாங்க. பட் ஒரு 5,000 மட்டும் இனிஷியலா கட்டுற மாரி இருக்கும். அந்த அமௌண்ட்ட உங்களுக்கு காலேஜோட ஃபீஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ, அதனால எதுனாலும் நம்ம முன்னாடியே அந்த ப்ரொசீஜருக்கு முன்னாடியே தெளிவா டீட்டெயிலா ஒரு முறை சொல்றேன். இப்போதைக்கு கன்ஃப்யூஸ் ஆயிக்க வேண்டாம். ஸோ, வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். டவுட்ஸ் கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த டவுட்ஸ கிளாரிஃபை பண்றதுக்கு எப்போதும் முயற்சிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.